வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியத்தில் சாமையும் மைசூர் பருப்பும் வச்சு ஒரு அட்டகாசமான ரைஸ் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு சாமை அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு ரேஷன் துவரம்பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ சாமையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறட்டும். இது ஊறுறக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. நீங்கள் டைரெக்டாக குக்கரில் தாளிக்கிறனாலும் தாளிச்சுக்கலாம். நான் கடாயில் தாளித்து குக்கரில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு பொரிஞ்சு 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, உங்கள் காற்றுக்கு தகுந்த மிளகா சேர்த்துக்கோங்க. காற்று கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் 3/4 வாசி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இதில் 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இனி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்புங்க. 3/4 கப்பு பருப்பு, 1 கப்பு சாமரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 5.75 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கிறோம். இதுக்கு ரவா போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தை கையில் தேய்ச்சி வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டுங்க. இந்த மாதிரி பச்சை பூண்டு போட்டதையும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி பருப்பு சேர்த்தணும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தண்ணியும் நான் இதிலே சேர்த்துட்டேன். நீங்கள் வதக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கருக்கு மாற்றியாச்சுங்க. அரிசி பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை கலந்து கொடுத்து மேலே பொடியை கட் பண்ண மல்லித்தழை தூவி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க அப்படியே சூப்பராக சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா சூடாக கொதிக்க சாப்பிட்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். வேணுன்னா மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான சாமை பருப்பு சாதம் தயாராகிடுச்சுங்க. இதை விட ஈஸியாக ஒரு ரைஸ் செய்யவே முடியாது. அரிசியும் பருப்பும் ஊற வைக்கிற டைம் தாங்க. அந்த டைமுக்குள்ளே இதை செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.